தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தற்போதைய முதலமைச்சராக இருந்தவர் அதிஷியும் பின்னடைவு சந்தித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்வர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்வர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். டெல்லியில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தற்போதைய முதலமைச்சர் அதிஷி, துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா ஆகிய 3 பேரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றனர். தற்போது வரை பாஜகவே முன்னிலையில் இருக்கிறது. பாஜக மட்டும் 19 தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. ஆம் ஆத்மி வெறும் 15 தொகுதியில் மட்டும் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் அகால பாகாலமாக 1 தொகுதியில் மட்டும் முன்னிலையில் இருக்கிறது. முதலில் தபால் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு துவங்கியது. நண்பகல் 12 மணிக்குள் வெற்றி நிலவரம் ஏறத்தாழ உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவே முன்னிலையில் இருக்கிறது. நாட்டின் தலைநகர் என்பதால் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை தேசமே உற்று நோக்குகிறது. 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ், பாஜக என்று மும்முனை போட்டி நிலவுகிறது. இதில் 699 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். கடந்த புதன்கிழமை நடைபெற்ற வாக்குப்பதிவில் கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவாக 60.5% மட்டுமே வாக்குகள் பதிவாகின. இதில் புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்டார். கல்கஜி தொகுதியில் அதிஷி, தற்போதைய முதலமைச்சர் அதிஷி போட்டியிட்டார். ஜங்புரா தொகுதியில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா போட்டியிட்டார். இந்த 3 பேருமே தற்போது வரை பின்னடைவில் இருக்கின்றனர். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லியில் ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 36 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 62 இடங்களில் வெற்றி பெற்று 2வது முறையாக ஆட்சி அமைத்தது. இந்த தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பெரும்பாலானவை பாஜகவே ஆட்சி அமைக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் இவை வெறும் கருத்து கணிப்பு மட்டுமே என்பதால் இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஹாட்ரிக் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சிக்கு வருமா, அல்லது பாஜக டெல்லியை கைப்பிடிக்குமா, அல்லது இந்த இரண்டும் இல்லாமல் கடந்த 2 முறை தோல்வியை தழுவிய காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுமா என்பது மக்களிடம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்கான விடை பிற்பகலுக்குள் முன்னிலை நிலவரத்தை பற்றி தெரிந்துவிடும். தற்போது தபால் வாக்குகளில் பாஜகவே முன்னிலையில் இருக்கிறது. ஏறத்தாழ அனைத்து கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணியை 36 தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கருத்து கணிப்பின்படி டெல்லியில் பாஜகவின் 25 ஆண்டு கால கனவு நிறைவேறுமா, அல்லது கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி ஆம் ஆத்மியை மீண்டும் வெற்றியை ருசிக்குமா என இன்னும் 2-3 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். தபால் வாக்குகளுக்கு அப்புறம் இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். அதில் முன்னிலை நிலவரம் ஏறக்குறைய தெரிந்துவிடும். டெல்லியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 62 இடங்களை வெற்றி பெற்றது. பாஜக கட்சி 8 இடங்களை வெற்றி பெற்றது. தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவே முன்னிலையில் இருக்கிறது. டெல்லியில் பாஜக தற்போது 18 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. ஆம் ஆத்மியும் சரிசமமாக தற்போது 18 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் புதுடெல்லியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், கல்கஜி தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் அதிஷி, ஜங்புரா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகியோர் பின்னடைவிலே இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.